ஸோ என்னதான் 10 நிமிஷம் லேட்டாக போனாலுமே ஹர்ஷ் வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வார்ம் அப் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வார்ம் அப் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்குவாட் பண்ணலாம். ஸ்குவாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிக் கொடுக்கும்போது லைக் ஹி ஹாஸ் டு டச் அண்ட் ஹெல்ப் ஹர் as how to do it ஃபஸ்ட் டைம் இல்லை. அண்ட் அந்த டச் வந்து ஷி லைக்ஸ் that touch because it's a non-sexual touch and it was so good for her to feel good and connected with somebody new in her life. அது வந்து ஷி ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ இப்படியே வந்து நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருக்குது. they find it very close to each other. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா லைக் அடுத்த நாளே வந்துட்டு அவன் வந்துட்டு ஆட்டோவில் வரான், பைக்கில் வராமல். என்ன ஆட்டோவில் வர அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அதனால தான் ஆட்டோவில் வந்தேன் அப்படின்னா. ஆட்டோவில் வரும்போது லைக் ஆப்போசிட்டில் இறங்காமல் இப்படி யூ டர்ன் பண்ணி கொண்டு வந்து இறங்கினா தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறேன் ஆட்டோ டிரைவர்கிட்ட. அதை பார்த்துட்டே இருக்கா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா, இல்லை எனக்கு அப்படி தான் இங்கே தான் வந்து இறங்கணும் அப்படின்னா, நீ வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, நம்ம அங்கே போய் கிராஸ் பண்ணி கூட ஏறிக்கலாம், எதுக்கு வந்து யூ டர்ன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுவான். இல்லை எனக்கு சோம்பேறி தனம்லாம் இல்லை, ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் அப்படின்வான். என்ன ப்ராப்ளம் உனக்கு, இந்த யூ டர்ன் பண்ணி இப்படி போனால் தான் ஆச்சா, இப்படி கிராஸ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்லுவான் லைக் எனக்கு ஆக்ரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, வாட் இஸ் ஆக்ரோஃபோபிக் அப்படின்னா லைக் ஃபியர் ஆஃப் கிராசிங் ரோட்ஸ். ஸோ எனக்கு வந்து ரோட் கிராஸ் பண்ணுறது அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லுவான் ஹர்ஷ். ஓகே, நீ ஒன்று பண்ணு, எனக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என் கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்வா. நீ கண்ணை மூடிக்கோ அப்படின்வா. இல்லை என்னால் முடியாது அப்படின்வா. இல்லை உன்னால் நிச்சயமாக முடியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ணி கூப்பிட்டு போவான். அவனுக்கு கண்ணை மூடிட்டு அவன் பின்னாடி வந்துடுவான். வந்தோடனே ஆட்டோவில் ஏறி 2 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீ க்ராஸ் பண்ணிட்ட, பட் லைஃப் லாங் வந்து எனக்கு யார் வருவாங்க, இல்லை என்னால் பண்ண முடியாது இந்த விஷயத்தை அப்படின்னா, இல்லை டெஃபினெட்லாக யூ வில் கெட் சம்படி டு டூ இட் அண்ட் நோ வரிஸ், நான் எப்போல்லாம் இருக்கணும் அப்போல்லாம் உனக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அண்ட் ஐ somehow support you to get rid of this as well அப்படின்வா. ஸோ அதனால் தே கிரியேட் அ வெரி குட் பாண்டிங் பிட்வீன் themselves. ஸோ இப்படி இருக்கும் அந்த சினாரியோ. இப்படி இருக்கிறச்ச லைக் அவளோட ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து இன்ட்ரடக்ஷன் வரும், சாயோட இன்ட்ரடக்ஷன். சாகிறது இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்கறதில்ல, யார்ட்டையும் நான் பேசுறதில்ல, இனிமேல் நான் வேலையை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கான் இல்லையா. ஸோ வந்து போயிட்டே இருப்பான். போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து லைக் நாக்ஷி தோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அந்த 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 டான்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு பொண்ணு ஆடிட்டுருப்பா, அவள் தான் சாய். அவள் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும், பட் அவள் கேரி பண்ணுற தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு இந்த ஹெவியான தோல் எடுத்துகிட்டு எவ்வளோ வந்து அழகாக டான்ஸ் பண்ணுறா. அந்த வெயிட் அவள் கன்சிடர் பண்ணல, எதையுமே மனசில் எடுத்துக்கல. அவள் பண்ண வேண்டிய விஷயம் என்னவோ அதை டிசைட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவனுக்கு. அதை வீடியோ எடுத்து வச்சுப்பான். வீடியோ எடுத்து வச்சுட்டு இதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், இதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா அடுத்த நாள் ஆகிடும். ஸோ எப்போவுமே மொட்டை மாடின்றது அவனுக்கு வந்து ஒரு பிளேஸ் வேர் ஹி ஆக்சுவலி ரெஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அப்படி இருக்கிறச்சா அன்றைக்கி மொட்டை மாடிக்கு போய் பார்ப்பான். அவனுக்கு அன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு அடுத்த வீடியோவில்